வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 2 ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறோம். ஜேசிபியில் அதாவது இப்போ நம்ம வாடிக்கையாளர்கள் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபியில் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் கண்டிப்பாக நம்ம சந்திக்க நேரிடுது. அந்த மாதிரி 2 பார்ட்டியோட ஒரு இதை நம்ம என்னென்னு விவாதிக்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக 2020 பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வால் பிளாக்கில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. அதை 2 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விளக்கத்தையும் அதுக்கு உரிய தீர்வையும் காண்றதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். அடுத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி 2020 எடுத்து ஒரு 4-5 மாதம் ஓட்டிகிட்ருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிக்குது. அந்த சூடாக இருக்கும்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் உடனே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. கம்பெனியில் வாரண்டி இருக்குது, எல்லாமே இந்த வண்டிக்கு இருக்குது. இருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க. இப்போ ஒரு பிரான்ச் இருக்குன்னா ஒரு பிரான்ச்சுக்கு 2 இன்ஜினியர் 3 இன்ஜினியர்னு இருக்காங்க. அந்த எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது ஐடியா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி மாற்றினாங்க, அடுத்தது செல்ஃப் மோட்ரு, என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்த உண்மை. சரிங்களா? ஒவ்வொரு இதாக மாற்றிக்கிட்டு வராங்க. மாற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் டீசல் பம்பு தான் அப்படின்ட்டு அதுவும் பண்ணுறாங்க. டீசல் பம்பில் ஸ்பேர்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க. மாற்றிட்டு மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்புறம் இப்படியே இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 மாதம் ஆயிடுச்சு. அதை என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கவே 2 மாதம் 3 மாதம் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஜினியர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களும் விசாரித்து அவங்களும் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பேட்ரி மாற்றியாச்சு, செல்ஃப் மோட்ரு மாற்றியாச்சு, பம்பும் வேலை செஞ்சு போட்டாச்சு. பம்பு புதுசாக எடுத்தோம் அப்படின்னா அது வாரண்டியில் கிளைம் பம்பாக மாற்றி தர மாட்டாங்க. உள்ள ஸ்பேர்ஸ் மட்டும்தான் மாற்றி தருவாங்க. அப்போ அந்த ஸ்பேர்ஸை எது தேய்மானம் ஆகிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ்கிட்ட பேசுனதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வண்டியில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி தண்ணியை டீசல் பம்பு மேலே புஷ் பண்ணி இறச்சிங்க அப்படின்னா அதாவது அந்த பம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு தண்ணி அடித்தோம் அப்படின்னா ஹீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பம்பு தான் கம்ப்ளைண்ட்டு, டீசல் பம்பு தான் கம்ப்ளைண்ட்டு. பழைய மைக்கோ பம்பாக இருந்தால் அது வேறுங்க, கிர்லாஸ்கர் இருந்தால் அது வேறு கதை. இது எலக்ட்ரானிக் பம்புனால சப்போஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. தண்ணியை அடித்து பம்பை கூல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பம்பு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுன்னா ஓகே, இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அதுதான் பண்ணியிருக்காங்க. பம்பு சூடாயிருச்சு அப்படின்னா அது உடனே ஸ்டார்ட் ஆகலை. ஹீட்டு குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிக்குது. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பேட்ரி மாற்றியாச்சு, செல்ஃப் மோட்டர் மாற்றியாச்சு, என்னென்ன ஒவ்வொரு ஸ்பேர்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த பம்பு ஸ்பேர்ஸ் மாற்றியும் சரியாக எடுக்காதனால மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பம்பே புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டியை அந்த கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2020 ஜேசிபி. அவர் அந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா 19 ஒரு ஜேசிபி எடுத்தார், 20 ஒரு ஜேசிபி எடுக்கிறாரு. 19 எடுத்த ஜேசிபி பார்த்திங்கன்னா லோடிங் நல்லா ஸ்பீடாக இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஜேசிபி பெஸ்ட்டு அப்படின்ட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷத்துலேயே 20 ஒரு வண்டி எடுக்கிறாரு. அந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைட்டில் டிராக்டருக்கு 2 வண்டியும் ஒரே லோடிங் போடுது. 19 மாடல் வண்டி பார்த்திங்க அப்படின்னா லோடிங் ஸ்பீடாக போடுது. ஸ்பீடாக அப்படின்னா அந்த பூமு, ஸ்டிக்கு, பக்கெட்டு. ஸ்டிக்கு மடங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு
நீட்டவும் முடியுது மடக்கவும் முடியுது 19ல். 20ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த மடக்கவும் முடியல, நீட்டவும் முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 16 லோடு 17 லோடு போடுது அப்படின்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 13 லோடு 12 லோடு தான் போடுதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 லோடு 4 லோடு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் வந்து பார்ட்டி என்ன அதாவது தனித்தனியாக ஓடி இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக வண்டி நிற்காமல் போட்டால் எத்தனை லோடு போடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 2 வண்டி ஒரே சைட்டில் விட்டு ஓட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுனால கஸ்டமர் கூப்பிட்டு கம்பெனியில் பேசுகிறாரு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் அதே தான் நடக்குது. பிரான்ச்சிலேருந்து இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க, வால் பிளாக்கு எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்னு. இப்போ அவங்க கண்ணு முன்னாலே ஓட்டி காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார், கம்பெனிக்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்ட்டி வெக்ஸ் ஆகி வண்டியை கொண்டு போய் கம்பெனிலே விட்டுட்டாரு. எனக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தா சால்வ் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து வர்ற வால் பிளாக்லாம் அதாவது வந்து மெட்டீரியல் சைனாவிலேருந்து வர்றதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. மேட் இன் இந்தியா தயாரிப்பு. அந்த இதுக்கும் அந்த வால் பிளாக்கும் இந்தியாவில் தயாரித்த வால் பிளாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுனால வந்து அந்த ஸ்பீடுக்கு குறையுது. பழைய வால் பிளாக்கு அப்போ வந்து சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ண வால் பிளாக்லாம் நிப்பாட்டிட்டாங்க. மேட் இன் இந்தியா சொல்லிட்டு எல்லாம் இந்தியாவிலே தயாரித்து அந்த வால் பிளாக் போட்டாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் இப்போ நல்லா இருக்குது. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தனால கஸ்டமர் வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு ஒரு சில வண்டிகளில் இருக்க தான் செய்யுது. உங்கள் வண்டியிலையும் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ மூலம், அதாவது வால் பிளாக், டீசல் பம்பு, இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்து பயன்பெறுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே அவங்க கூப்பிட்டு ரெடி, அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாயிருது. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளை மாற்ற வேண்டியாக வருது. இப்போ வாரண்டி இருக்கிறனால கிளைம் ஆயிடுச்சுங்க. இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நம்ம தான் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் 40,000 50,000 காசு கட்டி இது பண்ண முடியாதுல்ல. ஏற்கனவே வந்து டியூ கட்டணும், அது கட்டணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வால் பிளாக்கும் அதே மாதிரி தான். அது ஸ்பூலில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலையும், இங்கேருந்து கொண்டு போய் கம்பெனியில் விடுறது, கம்பெனிலேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது, பார்ட்டிக்கு வந்து எவ்வளோ மன உளைச்சல் ஆகுதுங்க. எவ்வளோ முதலீடு போட்டு எடுக்கிறோம், அதனால் வந்து இந்த சிரமங்கள்லாம் இருந்தால் நல்லது. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தேவா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உரிய தீர்வை அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.